அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பாடசாலைகளில் இனி 2 இடைவேளை, மாணவர்கள் மகிழ்ச்சி. போதையில் தள்ளாடிய பிரபல பாடசாலை மாணவிகள், அதிபர் பகீர் தகவல். நாமல் ராஜபக்சவை கைது செய்ய நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. 2 எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் ஊழியர்களுக்கு காத்திருந்த அதிர்ச்சி. சந்தேக நபர்கள் யார்? கிளிநொச்சி பல்கலைக்கழகத்தில் மீட்கப்பட்ட சடலம், போலீசார் விசாரணை. முட்டை விலை குறைந்தாலும் கொத்து ரொட்டி விலை குறையவில்லை. இன்று முதல் கவுன்பே ஊடாக அபராதம் செலுத்தும் முறை நடைமுறை. மாகாண சபை தேர்தல் முதற்கட்ட பணிகள் ஆரம்பம். இலங்கைக்கு வந்து குவியும் சுற்றுலா பயணிகள். தொடர்வன விரிவான செய்திகள். இலங்கையில் புதிய கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் பாடசாலை நேரங்கள் மற்றும் இடைவேளை நேரங்கள் மாற்றப்பட்டுள்ளன. அதன்படி பாடசாலைகள் காலை 7:30 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை நடைபெறும். மேலும் 2 இடைவேளைகளை வழங்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து பாடசாலை நேரம் ஒரு நாளைக்கு 50 நிமிடங்கள் அதிகரிக்கும் என்பதால் மாணவர்கள் அதை தாங்க முடியாது. எனவே தினமும் காலை 10:10 மணி முதல் காலை 10:30 மணி வரை மற்றும் மதியம் 12:10 மணி முதல் மதியம் 12:20 மணி வரை 2 இடைவேளை வழங்கப்பட்டுள்ளதாக தேசிய கல்வி நிறுவனத்தின் உதவி பணிப்பாளர் நாயகம் டாக்டர் அசோக டி சில்வா தெரிவித்துள்ளார். அத்துடன் வகுப்பு நேர அட்டவணைகள் மாற்றப்பட்டுள்ளன. அதன்படி காலை 7:40 முதல் 8:30 மணி வரை, காலை 8:30 தொடக்கம் 9:20 மணி வரை, காலை 9:20 மணி தொடக்கம் 10:10 மணி வரை, காலை 10:30 தொடக்கம் 11:20 மணி வரை, காலை 11:20 முதல் மதியம் 12:10 மணி வரை மற்றும் மதியம் 12:20 தொடக்கம் 1:10 மணி வரை, பிற்பகல் 1:10 தொடக்கம் 2 மணி வரை நேரங்கள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளன. பிரபல்யமான பெண்கள் பாடசாலை ஒன்றில் 9ஆம் வகுப்பு தர மாணவிகள் 5 பேர் போதை மாத்திரை பயன்படுத்திய நிலையில் மருதாணி போலீசார் மாணவிகளை அழைத்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மாணவிகளில் 2 மாணவிகளே இந்த போதைப் பொருள் மாத்திரைகளை மட்டுக்குளிய பிரதேசத்துக்கு சென்று அங்கு ஓர் நபரிடம் அடிக்கடி வாங்கி பாடசாலைக்கு கொண்டு வருவதாக விசாரணையின் போது தெரிய வந்துள்ளது. மேற்படி மாணவிகள் 2 குளிசைகள் பின்னர் 3 குளிசைகளை பாடசாலையின் கழிவறைக்கு சென்று இதை அருந்துவது தெரிய வருகின்றது. இது தொடர்பில் பாடசாலையின் அதிபர் மருதாணி போலீசாருக்கு தொலைபேசி அழைப்பை எடுத்து முறைப்பாடு செய்துள்ளார். பாடசாலைக்கு விரைந்த போலீசார் இம்மாணவிகள் 5 பேரையும் அழைத்து சென்று தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவை கைது செய்ய நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஹம்பாந்தோட்டை நீதவான் நீதிமன்றம் இன்று இந்த பிடியாணை உத்தரவினை பிறப்பித்துள்ளது. ஹம்பாந்தோட்டை நீதிமன்றில் நாமலுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ள நிலையில் இன்று நீதிமன்றத்தில் அவர் முன்னிலையாகாத காரணத்தினால் இந்த பிடிபராந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அனுராதபுரத்தில் உள்ள 2 எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு மோட்டார் சைக்கிளில் சென்ற இனந்தெரியாத 3 பேர் அங்கு கடமையில் ஈடுபட்டிருந்த ஊழியர்களை அச்சுறுத்தி பணத்தினை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இந்த கொள்ளை சம்பவம் இன்று அதிகாலை 4:30 மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக அனுராதபுர தலைமையக போலீஸ் நிலைய குற்றத்தடுப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். அனுராதபுரம் சிறைச்சாலைக்கு அருகிலுள்ள தீப்தி எரிபொருள் நிரப்பு நிலையம் மற்றும் பண்டுலக்கம உபுல் என்டர்பிரைசஸ் நிரப்பு நிலையங்களிலே இந்த கொள்ளை சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக அனுராதபுரம் தலைமையக போலீஸ் நிலைய குற்றத்தடுப்பு பிரிவினர் தெரிவித்தனர். மோட்டார் சைக்கிளில் சென்ற இனம் தெரியாத 3 பேர் தீப்தி எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் இருந்து 1,50,000 ரூபாய் பணத்தையும், உபுல் என்டர்பிரைசஸ் எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் இருந்து 1,75,000 ரூபாய் பணத்தையும் கொள்ளையடித்து சென்றுள்ளமை ஆரம்பகட்ட போலீஸ் விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. சம்பவத்தில் சந்தேக நபர்கள் யார் என்பது அடையாளம் காணப்படாத நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை அனுராதபுரம் போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கிளிநொச்சி அறிவியல் நகர் யாழ் பல்கலைக்கழக விவசாய பீட வளாகத்தில் பாதுகாப்பு கடமையில் இருந்த காவலாளி ஒருவர் உயிரிழந்துள்ளார்.
குறித்த பாதுகாவலர் விவசாய பீடத்தின் மேல் மாடியில் இருந்து தவறி விழுந்து உயிரிழந்திருக்கலாம் என கிளிநொச்சி மாவட்ட தடவியல் போலீஸ் உத்தியோகத்தர்கள் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தில் தர்மசீலன் ரகுராஜ் எனும் 34 வயதுடைய காவலர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கிளிநொச்சி மாவட்ட நீதவான் நீதிபதி அவர்கள் சம்பவ இடத்துக்கு வருகை தந்து பார்வையிட்டதன் பின்னர் சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மேலும் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். நாட்டில் முட்டை விலை குறைந்திருந்தாலும் முட்டை ரொட்டி மற்றும் கொத்து ரொட்டியின் விலை முன்பு போலவே இருப்பதாக நுகர்வோர் கூறுகின்றனர். ஒரு முட்டையின் விலை 45 ரூபாய் முதல் 50 ரூபாய் வரை இருந்தபோது ஒரு முட்டை ரொட்டியின் விலையை 125 முதல் 130 ரூபாய் வரை உயர்த்த ஹோட்டல் உரிமையாளர்கள் நடவடிக்கை எடுத்தனர். ஆனால் தற்போது ஒரு முட்டையின் விலை 29 மற்றும் 32 ரூபாய் வரை குறைந்துள்ள போதும் முட்டை ரொட்டி இன்னும் அதே விலையில் விற்கப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இன்று முதல் மேல் மாகாணத்தில் கவர்மெண்ட் பே ஊடாக நேரடியாக அபராதம் செலுத்தும் முறை செயல்படுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பில் போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரட்நாயக்க கூறுகையில், இந்த திட்டத்தை வெற்றிகரமாக்குவதற்கு தேவையான அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் இன்று போக்குவரத்து போலீஸ் அதிகாரிகள் 1000 பேருக்கு கையடக்க தொலைபேசிகளை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். டிஜிட்டல் விவகார அமைச்சின் வலுவான அர்ப்பணிப்பு காரணமாக இந்த திட்டம் மிக விரைவாக ஆரம்பிக்க முடிந்ததாகவும் அமைச்சர் இதன் போது சுட்டிக்காட்டினார். அடுத்த சில மாதங்களில் ஏனைய போலீஸ் நிலையங்களுக்கும் கையடக்க தொலைபேசிகளை வழங்க எதிர்பார்ப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். இது தொடர்பாக டிஜிட்டல் அமைச்சினால் போலீஸ் அதிகாரிகளுக்கு பல பயிற்சி திட்டங்கள் வழங்கப்பட உள்ளன. மேலும் இந்த செயல்முறை ஆகஸ்ட் 4ஆம் தேதிக்கு முன்னதாக மேல் மாகாணத்தில் முழுமையாக செயல்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதேவேளை மத்திய, ஊவா மற்றும் சபரகமுவ மாகாணங்களில் வீதி பாதுகாப்பை அதிகரிக்க விசேட திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த நிகழ்வின் போது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால மற்றும் டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் எரங்க வீரரத்ன ஆகியோருக்கு 2025 தொடக்கம் 2026ஆம் ஆண்டுக்கான போக்குவரத்து அமைச்சினால் தயாரிக்கப்பட்ட 85 அம்ச செயற்திட்டம் அடங்கிய புத்தகம் வழங்கப்பட்டது. மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான முதற்கட்ட பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. இது குறித்து கருத்து தெரிவித்த பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் கலாநிதி சந்தனா வீரரத்ன தொடர்புடைய சட்ட கட்டமைப்பை தயாரிக்கும் செயல்முறை தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார். மாகாண சபை தேர்தலுக்கான புதிய வாக்களிப்பு முறையை ஏற்றுக்கொள்வதற்கான வரைவு சட்டம் மூலம் விரைவில் நிறைவேற்றப்பட உள்ளதாக பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நடப்பாண்டில் இலங்கைக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 13 லட்சத்தை தாண்டியுள்ளது. 2025ஆம் ஆண்டில் இதுவரையான காலப்பகுதிக்குள் மொத்தமாக 13,13,232 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் அறிக்கை தெரிவிக்கின்றது. கடந்த 7 மாத கால பகுதியில் இலங்கைக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளில் இந்தியாவிலிருந்தே கூடுதலான சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். அதன் பிரகாரம் இந்தியாவிலிருந்து 2,69,780 பேரும் 1,24,652 பேர் ஐக்கிய ராஜ்யத்தில் இருந்தும் 1,14,644 பேர் ரஷ்யாவிலிருந்தும் இலங்கைக்கு சுற்றுலா பயணிகளாக வருகை தந்துள்ளனர். இதற்கிடையே நடப்பு ஜூலை மாதத்தில் மட்டும் 1,45,188 பேர் இலங்கைக்கு சுற்றுலா பயணிகளாக வருகை தந்துள்ளனர். இந்த ஆண்டில் குறைந்தபட்சம் 25 லட்சம் சுற்றுலா பயணிகளை இலங்கைக்கு வரவைப்பது அரசாங்கத்தின் இலக்காக அமைந்துள்ளது. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.